ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹோப். இந்த வீடியோவில் டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு சாப்டர் 98 பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் டிமேட் அக்கௌண்ட்? இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தென் நம்முடைய கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பிளெஜ்டு கோர்ஸுங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஃப்ரீயாக யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. பட் நம்ம 100 சாப்டர் 1ன்னு சொல்லி ஆரம்பித்து ஃபுல்லாமே எஃபோர்ட் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஆதரவு, சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் வந்து பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அதுவே போதும். ஃப்ரெண்ட்ஸ், டிமேட் அக்கௌண்ட்னா என்ன? ஆல்ரெடி புரோக்கர்னா யாருன்னு பார்த்துட்டோம், பங்குச்சந்தைனா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஏன் பங்குச்சந்தையில நம்ம தனித்தனியாக வாங்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா ஆப்ரேஷன்ஸையும் வந்து பங்குச்சந்தையால மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ கண்காணிக்கிறதுக்கு செபி இருக்கு, ஷேர் ஸ்டோர் பண்றதுக்கு டெபாசிட்டர்ஸ் இருக்காங்க, ஸோ வாங்கி விற்கிறதுக்கு புரோக்கர்ஸ் இருக்காங்க. இந்த புரோக்கர்ஸ் கிட்ட ஒரு செக்யூரிட்டி அமௌண்ட் வாங்கிட்டு பதிவு ரெஜிஸ்டர் புரோக்கர்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த புரோக்கர் மூலமா மக்கள் வந்து பை ஆர்டர் போட்டாங்கன்னா ஷேர்ஸ் ஆர்டர் மேட்ச் பண்ணி செட்டில்மெண்ட் ஆகி கைக்கு வந்துடும், கஸ்டமர் கைக்கு. வித்துட்டாங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸ் டெபாசிட்டருக்கு போயிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் வாங்கி வச்சாலும் விற்றாலும் கடைசியாக டெபாசிட்டில் தான் போய் தங்கப்படும். ஓகேவா? ஒன்று அதுக்கு ஓனர் நீங்களா இருப்பீங்க, இல்லைன்னா இன்னொருத்தராக இருப்பாரு, பட் அது இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த டெபாசிட்டர்ஸ்லாம் யாரு, டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆமா, இப்போ நான் சொல்லிட்டேன், கண்காணிக்கிறாங்க செபி, ஷேர் ஸ்டோர் பண்ணது டெபாசிட்டர்ஸ், இது வந்து என்டிஎஸ்எல், சிடிஎஸ்எல் புரோக்கர்ஸ், இவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த இடத்துல இந்த புரோக்கர் கிட்ட நம்ம பணத்தை செலுத்தணும் இல்லைங்களா? நம்ம பணத்தை செலுத்துறோம்னா ஒரு இடத்துல போய் அந்த பணம் உட்காரணும். அதுதான் நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இருக்கும். நீங்க ஏதாவது ஷேர் வாங்குறீங்கன்னா டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அங்க போகாது, உங்களுடைய புரோக்கர் அக்கௌண்ட்ல போட்டாதான் புரோக்கர் மூலமா அந்த ஷேர்ஸ் வந்து வாங்கப்படும். இப்போ நீங்க கொடுக்குற காசு எல்லாமே புரோக்கர் கிட்ட தான் இருக்கு. நம்ம கிட்ட என்னதான் பேலன்ஸ் காமிச்சாலும் அது புரோக்கர்ஸோடைய ஃபண்ட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாரு, புரோக்கர் வந்து இந்த பணத்தை உடனடியே டெபாசிட்டுக்கு அனுப்பியோ இல்ல கணக்குல காமிச்சோ ஷேர்ஸ் நமக்கு வாங்கி கொடுத்துருவாரு. அப்புறமா அவர் செட்டில் வந்து பண்ணிப்பாரு. ஸோ இந்த பணம் போய் உட்கார்றதுக்கான இடம் தான் டிமேட் அக்கௌண்ட். அதே நேரத்துல நீங்க வாங்கி விற்கிறீங்க, அப்போ அந்த இடத்துல நடக்கிறது டிரான்சாக்ஷன், பரிவர்த்தனை. நீங்க ஒரு பங்கை கொடுக்குறீங்க, இன்னொருத்தர் வாங்குறாரு. ஸோ நீங்க வாங்குறவருக்கு நீங்க செல்லர், உங்களுக்கு அவர் பையர். ஸோ இந்த கான்செப்ட்ல டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா, அதுக்காக ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அதுதான் ட்ரேடிங் அக்கௌண்ட். பரிவர்த்தனை வந்து ஒரு வர்த்தகமா கன்சிடர் பண்றதுனால வர்த்தக கணக்குன்னு ஒன்று இருக்கு, ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ இதுல என்ன பதிவாகுன்னா, நீங்க பை பண்றது செல் பண்றது எல்லாமே இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமா உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட் ஏதாவது இருக்கான்னா கிடையாது. நீங்க வாங்கி விற்கிறதுக்காக எசென்சியலான ஒரு விஷயம் தான். ஸோ கன்ஃபார்மா நீங்க புரோக்கர் கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணப்படுது. ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாங்க இல்லையா, ஸோ அந்த நேரத்தில் உங்க டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், இதெல்லாமே அந்த உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த புரோக்கர்ஸ் இருக்காங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். எந்தெந்த மாதிரியான சார்ஜஸ் இருக்கு, ஏன் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல் டைம் புரோக்கர் அண்ட் டிஸ்கவுண்ட் புரோக்கர்னு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுப்பாரு, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, சார்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, மற்ற எல்லா கஸ்டமர் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட், சரி ஒரு பிரைவேட் கன்சர்ன் மாதிரி. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், ஐசிஐசி செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி இருக்காங்க. இவங்கெல்லாம் ஃபுல் டைம் புரோக்கர், இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனோம்னா, அதாவது இந்த ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரியான ஃபுல் டைம் புரோக்கருக்கு போனோம்னா உள்ள போகும்போதே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் சார்ஜஸ் கொடுக்கணும். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொரு ட்ரேடுக்கும் இவங்க கொடுக்குற புரோக்கர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி, புரோக்கர் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் இந்த டிபி சார்ஜஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, டெபாசிட்டரி சார்ஜஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அது இதுன்னு போட்டு ஒரு 40 ரூபா 50 ரூபா பர் ட்ரேடுக்கு எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு தெரியல. நான் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணும்போது 30 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. பட்
டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் பிரைவேட் கம்பெனிஸ்னா என்ன, கஸ்டமர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ உள்ளே போகும்போதே அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீ ஜீரோவாக இருக்கும். நான் ஜீரோ தான் சொல்லலை, ஜீரோன்னு சொன்னேன். ஓகேவா? அடுத்தது வாங்கி விற்கிறதுக்கான சார்ஜஸ், அதாவது நீங்கள் டெலிவரி ட்ரேட் பண்ணீங்கன்னா ஜீரோ சார்ஜஸ். இன்டர்டே பண்ணீங்கன்னா ரூ. 20 இல்லை 0.5%. எது கம்மியாக இருக்கோ அதை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்காது. மந்த்லி அண்ட் குவார்டர்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரூ. 80, இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு ரூ. 100 அந்த மாதிரி பிடிப்பாங்க. மாதத்துக்கு ரூ. 100 பிடிச்சதில் எனக்கு வந்து ரூ. 80 மாதிரி பிடிக்கிறாங்க ஜீரோத்தால. ஓகே, இதுதான் ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட். இதுக்கு நம்ம கட்டுற சார்ஜஸ். இப்போ இந்த சார்ஜஸ்ல நம்ம என்னென்ன மாதிரி பண்ணலாம்னா, டிபி சார்ஜஸ் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டி எடுப்பாங்க, ஜிஎஸ்டி எடுப்பாங்க. இந்த 3 செலவுகளை நம்ம தவிர்க்கவே முடியாது ஷேர் மார்க்கெட். ஓகேவா? இதெல்லாமே கவர்மெண்ட் போடுது. டிபி சார்ஜஸ் ஏன் எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, டெபாசிட்டர்ஸ் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஷேர்ஸ் எல்லாமே டெபாசிட் பண்றாங்க. என்டிஎஸ்எல், சிடிஎஸ்எல்னு 2 இருக்குன்னு. இவங்களுக்கு இப்போ அதாவது இவங்களுக்கு நம்ம ஏன் கொடுக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம வாங்குறது பங்குச்சந்தையில, வாங்குறதுக்கு புரோக்கர் கமிஷன் கொடுக்குறோம். டிபி சார்ஜஸ் ஏன் பண்ணணும்னா, இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வேணும். ஓகேவா? பவர் வேணும், அதை சரியா ஆப்ரேட் பண்ணலான்னு பாக்குறதுக்கு ஒரு ஸ்குவாடு, செபி மாதிரி ஒரு ஸ்குவாடு வந்து வேணும். ஓகேவா? அப்புறம் எல்லாரும் இன்ஸ்பெக்ஷன் மெயின்டைன் பண்றதுக்கு, அதுல வர்ற பிரச்சனை கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் ஆளுங்க வேணும். இவங்களுக்கு சம்பளம் எப்படி டெபாசிட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, இது புரோக்கரேஜ் இதுல இருந்து போகாது. நம்ம பங்கு வாங்கி விற்கிறோம், அதுல இருந்து வர்ற கமிஷனோ இல்லை ஜிஎஸ்டியாலோ இது போகாது. ஸோ அதுக்காக டிபி சார்ஜஸ் எடுக்கிறாங்க. ஓகே, இந்த டிபி சார்ஜஸ் வாங்குறது மூலமா, ஸ்டாம்ப் டியூட்டி வாங்குறது மூலமா, இந்த ஃபைலிங்கு, ஆடிட்டிங்கு, இன்ஸ்பெக்ஷனு, இதுக்கு ஆகிற எல்லா செலவையும் இதுல தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்ப்பாங்க. சரி, டிபி டெபாசிட்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஜிஎஸ்டி எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டா போயிடும். எந்த இடத்துலயுமே வந்து ஜிஎஸ்டி கட் ஆகுது. பட் டிபி சார்ஜஸ் டெபாசிட்டருக்கு போகும். ஸோ அவங்க வந்து வாங்குவாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் புரோக்கர் தான் நல்லா இருப்பாங்க, எஃபெக்டிவான ஒரு சர்வீஸும் கொடுப்பாங்க. அண்ட் தென் சார்ட், நான் சொல்ல மறந்துட்டேங்க. ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ட் ரொம்ப மொக்கையா இருக்கும். இதுவே டிஸ்கவுண்ட் புரோக்கர் கிட்ட போனீங்கன்னா சார்ட் பக்காவா இருக்கும். நல்ல ஒரு ட்ரேடிங் வியூ சார்ட்டை அவங்களுடைய சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நயா பைசா செலவில்லாம நம்ம அவங்க போய்க்கலாம். பட் இருந்தாலும் ஏன் டிஸ்கவுண்ட் புரோக்கர் வந்து ஜீரோல கொடுத்து அவங்க பிசினஸ் ஓட்டுறாங்க, ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டி மேலே ஃபுல் டைம் புரோக்கர்ஸ் ஏன் அதிக காசு வாங்குறாங்கன்னா, ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. எங்க பார்த்தாலும் அவங்களுடைய கிளை இருக்கும். ஸோ அதுல ஒரு சின்ன ஒரு ஏஎம்சி இல்லைன்னா சின்ன ஒரு புரோக்கரேஜ் பிரான்ச் ஓப்பன் பண்ணி சப்சிடரி மூலமா ரன் பண்ணலாம். பட் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆஃப்லைன்ல ஸ்டோரே கிடையாது, எல்லாமே ஆன்லைன்ல தான். பட் இருந்தாலும் சர்வீஸ் அவங்க நல்லா கொடுப்பாங்க. ஒரு தமிழ்நாட்டுக்கு சேர்ந்து ஒரு பில்டிங்ல 2-3 இடத்துல வந்து வேலை செய்வாங்க, அவ்வளவுதான். அதன் மூலமாவே எல்லா ஆப்ரேஷனும் பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க சாஃப்ட்வேர்ல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட் புரோக்கர் கஸ்டமர் கேர் சப்போர்ட்ல தான் நம்ம எல்லா விஷயமுமே நடக்கும். இதுவேனா ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டேரக்டா பிரான்ச்சுக்கு போயிடலாம். பட் நமக்கு பிரான்ச்சுக்கு போற மாதிரியான எந்த பிரச்சனையுமே நடக்காதாங்க. சிம்பிளா சொல்றேன். நிறைய பேர் வந்து இப்போ டிஸ்கவுண்ட் புரோக்கர் இருக்காங்க, ஜீரோதா இருக்காங்க, க்ரோ இருக்காங்க, அப்புறம் ஏஞ்சல் ஒன் இருக்காங்க. ஸோ இவங்களாம் டிஸ்கவுண்ட் புரோக்கர். இப்போ இவங்க கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனைனா எப்படி நம்ம முறையிடுறது? ஏதாவது ஒன்னா ஹெச்டிஎஃப்சிக்கு போயிடலாம்னு நினைப்பாங்க. இல்லை சரி, மற்றதுனா பிரான்ச்சுக்கு போயிடலாம் நினைப்பாங்க. ஏன் அந்த பேர் சொல்றேன்னு தெரியல. பிரான்ச்சுக்கு போய் கேட்கலாம்னு பார்ப்பாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு சூழல் வருமானா 98% போகாது. 2% வாய்ப்புகள் ஏதாவது ரேர் கேஸ்ல நடக்கும். பட் அது சாஃப்ட்வேர் கிளச்சா இருக்கும். அதை ஃபோன் பண்ணி நம்ம கஸ்டமர் கேர்ல சொன்னாலே டிக்கெட் ரைஸ் பண்ணி நமக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பாக்குறவங்க டிஸ்கவுண்ட் புரோக்கர்கிட்டே போகலாம். ஏன்னா அவங்க ஓடிடுவாங்கன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அவர் எங்கேயும் ஓட முடியாது. ஏன்னா நீங்க வாங்குற ஷேர்ஸ் எல்லாம் டெபாசிட்ரி யார் கீழ இருக்கு? செபி கீழ இருக்கு. செபி தான் இதை பாத்துக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கு. எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலே சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டிமேட் அக்கௌண்ட். இதெல்லாம் சைன் பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் தனியா இருக்கும். அந்த இன்டெரக்டா யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் அது சொல்லாட்டியும் பிரச்சனை கிடையாது. அதுல வந்து இந்த மாதிரி சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.